இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா தமிழ்நாடு தான். எல்லாத்துலயும் சட்ட ஒழுங்குல இருந்து எல்லா வகைகளிலும் தமிழ்நாடு தான். இதுதான் தமிழ் பதில்னா அப்புறம் என்ன பதில் எதிர்பார்க்கிற? அக்யூஸ்டு சொல்றாரு பாருங்க, தகராறு பண்ணானா, அடிச்சானா, போன் பண்ணாங்களாம், ஸ்போர்ட்ஸ் வந்துதான், அதுக்குள்ளேயே அவங்க ஓட்டாங்களாம். என்ன சார் இது? ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவரோட ஆட்சியிலே நீங்கள் எது பத்திரிகை செய்தியே வரமாட்டேங்குதுப்பா, எழுதவே மாட்டேங்கிறீங்களப்பா அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடியார் அவர் எதுவுமே இடையில என்னத்தையோ பேசி விட்டு கதை அளந்துட்டு போறாரு. அவர் போகட்டும் ஐயா, சும்மா அருமையா. இங்க கேமரா எல்லாம் வச்சிருக்கு சார், கேமரா படத்தை பார்த்து தான் சார். குற்றவாளிகளுக்கு தவறு செய்யறவனுக்கு எப்படி அப்படி தைரியம் வந்தது? யார் கொடுத்தது தைரியத்தை? இங்க பாருங்க, நீங்க தவறாவே எங்க அரசு மீது பழி போடணுங்கிறதுக்காகவே, குற்றச்சாட்டுகளை அடுக்க வேணுங்கிறதுக்காகவே திரு ஏர்போர்ட்டார் அவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் கதை கட்டுகிறீர்கள். இல்ல, இதுல நம்ம கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? சார், காவல்துறை உங்களுடைய நண்பன்னு எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொரு காவல்துறையினுடைய எதிரின்னு போட்டுருவோமா? ஐயா, தனி மனிதன் அதிகமா, குற்றவாளிகள் அதிகமாயா? குற்றவாளிகள் தான் அதிகம். ஐயோ, என்ன இது? இது எதிர்கட்சி சொல்லியோ இல்ல நம்மளை போன்றவர்கள் சொல்லியோ எல்லாம் திருந்தாது. கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனா பார்த்து ஏதாவது செஞ்சா உண்டே தவிர ஆட்சியாளர்கள் இது மேல ஒன்றும் கவனம் செலுத்த மாட்டாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு மூர்த்தி சார், நேற்று தினம் எடப்பாடியார் அவர்கள் கூட இந்த கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு படு மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் மேற்கோள் காட்டியிருந்தார். அந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு மருத்துவ அந்த உபகரணங்கள் எல்லாமே. இந்த பின்னணி எப்படி சார் பார்க்குறீங்க? சாதாரண விஷயம் தானே இது. இல்லை, மருத்துவமனையிலேயே தாக்குதல் உட்படுத்துறாங்க அப்படின்னா இப்போ எத்தனை மருத்துவமனை இது? சென்னையில் மட்டும் ராஜீவ்காந்தி இருக்கு, ஏசியாவில 2ஆவதா முதல்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு, ஸ்டான்லி இருக்கு, ஓமந்தூர் இருக்கு, அப்புறம் தாம்பரம் இருக்கு, அதாவது குரம்பேட்டில் இருக்கு, சாண்டவரத்தில் இருக்கு. சென்னை சுற்றி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு 4 பேர் தகராறு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஐயா சொல்லுவாரு. ஆமா, அதெல்லாம் நம்ம ஏன் அது எவ்வளோ கஞ்சா விற்கிறவன் இருக்கிறான், எல்லா கஞ்சா விற்கிறவனும் போய் புடிச்சு போனா அடிக்கிறானா, போலீஸை தாக்குறானா, இல்லை ரெஸ்கியூ பண்றானா? சினிமாவில் வர மாதிரிலாம் இருக்குது. இது ரெஸ்கியூ பண்ண ஒரு டீம் வருதா? ஏதோ ஆயிரக்கணக்கில் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேருக்கு 2 பேர் வந்திருக்கான். இது ஒரு செய்தியா? இதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? மற்ற ஆஸ்பத்திரி யாரும் அடிச்சாங்களா நேற்று? இல்ல. அதெல்லாம் நம்ம அந்த அளவில் நாம் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, இதுக்கு மேல நம்ம கேட்டோம்னா எவன் கேட்கிறானோ இல்லை எவன் அதுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றானோ அவனை தேடி வந்துருவாங்க. நீங்க திருவி கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களையும் தேடி ஆள் வந்துருவான். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து கேளுங்க. இல்லை, இப்போ நிறைய நடக்குது நாள்தோறும். இல்லை, அரிதிலும் அரிதா இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றீங்களா? நான் எதாச்சா உண்மையை சொல்றேன். திருவி கேட்டீங்கன்னா அப்துல்ல தேடியா ஆள் வந்துடும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு சமூக விரோதிகள் குளிர் விட்டு இருக்கிறான், பாத்துக்கலான்னு. அதால இது எதிர்கட்சி சொல்லியோ இல்ல நம்மளை போன்றவர்கள் சொல்லியோ எல்லாம் திருந்தாது. கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனா பார்த்து ஏதாவது செஞ்சா உண்டே தவிர ஆட்சியாளர்கள் இது மேல ஒன்றும் கவனம் செலுத்த மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறோமே, நேற்றைய செய்தி அது. அன்னையில இருந்து வேற ஏதாவது ஒரு பரபரப்பு இங்க கூடியிருக்கா? நேத்து அந்த தகவலை காமிச்சாங்க, நேத்து இன்னைக்கு வேற தகவலை காட்டுவாங்க. அதால இதை யார் இது மீது நடவடிக்கை எடுக்க நம்ம சார் இப்ப அவங்களுக்கு தெரியாதா சார்? இது இப்ப முதல்வருக்கு இப்ப உளவுத்துறை இருக்கும், இல்ல செய்திகள்ல இருக்கும். சரி, முதல்வர் கூட விடுங்க, உள்துறை செயலாளர் இருப்பாங்க, முதல்வரோட மகன் இருப்பாரு, முதல்வரோட முதன்மை குடும்பம் இருக்கும். ஒருத்தராவது செய்தி இது பார்க்க மாட்டாங்களா? செய்தியை பார்த்து எங்க இருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, மதியம் லஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டீங்களா, இல்லை லஞ்சு வரலையா, அப்புறம் இந்த டிவிக்கெல்லாம் பார்க்க முடியல, என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி பப்ளிக் அடிக்கிறான், அந்த மருத்துவமனை கருவிகள்லாம்
நொறுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏதோ வக்கத்தவன் வழியத்தவன் தான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு வரான். பொதுவாக அப்படிக்கான கண்டிஷன் தான். நம்ம கூட ஏற்கனவே பேசியிருப்போம். ஒரு நோய்க்கு போனோம்னா 9 நோயை இலவசமா வாங்கிற ஒரு கண்டிஷன்ல நம்ம மருத்துவமனை இருக்கு. இதால வேற வழி இல்லாதவங்க தான் இன்றைக்கு மருத்துவமனை நோக்கி, இந்த மாதிரி மருத்துவமனை நோக்கி போறாங்க. ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்குன்னு வச்சுங்க. நான் அது கூட நம்ம சொல்ல போனா ஓமத்துல நல்லா இருக்குது. இந்த இப்ப கிண்டியில ஒண்ணு கட்டினாங்கல்ல, அது நல்லா இருக்குது. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சீர்கேடா தான் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வழி இல்லாதவன் போறான், அங்க போய் என்னங்க இந்த மாதிரி தகராறு பண்றாங்க சார். அங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு அவுட்பீட் போஸ்ட் இருக்கும், போலீஸ். அதாவது புறக்காவல் நிலையம் சொல்லுவோம்ல, அதுல எப்பவுமே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க சார். இப்ப இவங்களும் ரிமாண்ட் அக்யூஸ்ட கூட்டும் போதுல போலீஸ் ஜீப்ல தான் கூட்டு போறாங்க. அப்ப கூடயும் ஒரு 2-3 போலீஸ் இருப்பாங்கல்ல. அப்போ இவனும் எதை பத்தியும் கவலைப்படுற நிலையில இந்த அக்யூஸ்டுகள் இல்லை. சமூகத்தில் குற்றம் செய்வர்களுக்கு போலீஸ் மீது ஒரு பயம் இல்லை. நீங்க கையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன்னா இவெல்லாம் திருந்தணும்ல. அப்போ அந்த ப்ரொசீஜரும் தப்பு. இப்போ 4 பேர் ஒரு ஆள் அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க. ஏற்கனவே கஞ்சா பிடிச்சவங்க இல்ல காவலரை தாக்கணும் போனவன் வந்தவன்னு கையை காலை உடைக்கிறீங்க. அடுத்து அது அந்த மாதிரியான குற்ற நிகழ்வுகள் நடக்கூடாதுல்ல. அதுக்காக தானே நீங்க அன்அபிஷியலா ஒரு தண்டனை தரீங்க. திரும்பவும் நடக்குதுன்னா அந்த தண்டனை தப்புன்னு தானே அர்த்தம். அந்த ப்ரொசீடிங் தப்பு. வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்க, ஆமா இவங்களுக்கு நம்ம ஆட்சியை குறை சொல்றதே தப்பு. இன்னும் யாரையாவது டாக்டர் கொண்டுட்டாங்களா, இல்ல அவ்வளவு பேர் ஆஸ்பத்திரி யாராவது கொண்டானா, சும்மா ஒரு 2 பொருளை இப்படி தள்ளலாம், கை வச்சான் தானா கீழே ஒழிஞ்சு போச்சுன்னு. ஐயா, சட்ட ஒழுங்குங்கிறது எந்த நிலைமையில இருக்கு நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய திமுக அரசு அது எப்படி கையாளுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடந்து அரங்கேறி கொண்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். பிரதான மருத்துவமனையான ராயப்பேட்டை மருத்துவமனையில் இப்படியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா? அவர் இதெல்லாம் செய்தியை பார்க்குறாரா அப்படின்ற கேள்வி கூட மூர்த்தி சார்லாம் வைக்கிறார். அதாவது ராயப்பேட்டை மருத்துவமனையில் நடந்தது தவறான தவறு, 100க்கு 100 தவறு. குற்றவாளிகளை அங்க போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு அவனை கொண்டு போய் நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்துறதுக்காக, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவனுடைய ஆட்கள் எல்லாம் உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான். போதிய காவலர்கள் அவங்கள்ட்ட இல்லை. இவங்களை கூட்டிட்டு போனது ஒரு 2 காவலர்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர அதிகமான காவலர்கள் இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான். நொறுக்குன உடனே அவங்க போனை போட்டு சொல்லி கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரென்த் வருது. அதுக்குள்ள இவனுங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப அதனுடைய வீடியோ கேமரால எடுக்கப்பட்ட அந்த பதிவுகளை வச்சு இப்ப எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில இந்த பக்கம் பார்த்தோம்னா ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் தெரியும். ரைட் சைடு பார்த்தோம்னா அந்த ஸ்பென்சர் போலீஸ் ஸ்டேஷனோட பேக் சைடு. இப்படி லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் இப்படி திரும்பி இந்த ஆங்கிள் திரும்பினோம்னா ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷன். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஒரு 5 நிமிஷம் மேக்சிமம் நடந்து போயிடலாம், ரீச்சபிள். அக்யூஸ்ட் சொல்றாரு பாருங்க, தகராறு பண்ணானா, அடிச்சானா, போன் பண்ணாங்களா, ஸ்போர்ட்ஸ் வந்துதான், அதுக்குள்ளேயே அவங்க ஓட்டாங்களாம். என்ன சார் இது? ஆமா, அந்த பின்னாடி ரோடு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும். இந்த அளவுக்கு நம்ம லட்சணம் இருக்காங்க ஒரு கேள்வி. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா தமிழ்நாடு தான். எல்லாத்துலயும் சட்ட ஒழுங்குல இருந்து எல்லா வகைகளிலும் தமிழ்நாடு தான். இதுதான் தமிழ் பதில்னா அப்புறம் என்ன பதில் எதிர்பார்க்கிற? இல்லையா, நீ சொல்லலாம் இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு, இது தமிழகம் மதசார்பற்ற ஒரு நல்ல சிறந்த ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கெல்லாம் சீராக இருக்கு, இந்த மாவட்டம் தோறும் நம்ம மருத்துவமனை கல்லூரி வச்சிருக்கோம், இதெல்லாம் சொல்லலாம். பொதுவாக நம்ம சொல்லிட்டு போகலாம். நம்ம ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கருணாநிதி. அதே போல ஆட்சிக்கு வந்த புதுசாக நம்ம முதல்வரே தனக்கு தானே நச்சானத்தை கொடுத்துக்கிட்டாரு. ஐ எம் த நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் ஆல் அரவுண்ட் இந்தியா அப்படின்னு அவரே தனக்கு தானே நச்சானத்தை கொடுத்தாரு. என்னோட நேரடி கண்பார்வையில் இருக்கும். யார் தவறு செஞ்சாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் அவரே கொடுத்துக்கிட்டாரு. அதை நம்ம கேட்கல. இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தவறுகள் நடக்குது, இல்லைன்னு சொல்லல.
தவறுகள் செய்கின்றவர்களை காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் சரிதான். எடப்பாடியாரோட ஆட்சி காலத்துல கூட இப்படிலாம் நம்ம அந்த செய்திகள்லாம் அதெல்லாம் எடப்பாடி இதுல அதெல்லாம் பிரஸ் வந்து வெளியில கொண்டு வரல. அதெல்லாம் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க செய்தியே வெளியிட மாட்டேங்கிறீங்கப்பா, நான் ஆட்சியில தூங்கினா கூட நீங்க வந்து உடனே பிளாஸ்ட் நியூஸா போட்டுருவீங்க, எனக்கு எதிராக அவ்வளோ மாஞ்சி எழுதுனீங்க, ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவரோட ஆட்சியிலே நீங்க எது பத்திரிகை செய்தியே வர மாட்டேங்குதுப்பா, எழுதவே மாட்டேங்கிறீங்களப்பா அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடியார் அவர் எதுவுமே இடையில என்னத்தையோ பேசி விட்டு கதை அளந்துட்டு போறாரு. அவர் போகட்டையா, சும்மா அருமையா. சட்டம் ஒழுங்கு வந்து முறைப்படி பாதுகாக்கத்தான் படுது. 1-2 அசம்பாவிதங்கள் நடக்குது. நான் சொல்ல வேண்டியதை ஏற்கனவே அவரே இந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன்னு வேற சொல்றாரு. இத நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தஞ்சாவூர்ல கூட தான் எங்க கட்சிக்காரனையே வெட்டி விட்டாங்க கார்ல போகும்போதே. இதெல்லாம் சில விஷயங்கள் சில இடங்கள்ல நடக்குது. நடவடிக்கையும் நாங்க எடுத்துக்கிட்டு 8 கோடி பேர் இருக்கதா சொல்றாங்க. ஒரு 80 பேர் செத்தா என்ன ஒரு நாளைக்கு? 80 பேர் சாகணும்னு நாங்க நினைக்கலங்க. இல்ல அது ஒரு கணக்காட்டம். 8 கோடி பேர் இருக்கான், 11 பேர் துப்பாக்கி சூட்ல செத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க எல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுது. பராமரிக்கப்படுறதுனாலதான் உடனே எல்லாத்தையும், அதாவது கண்ண ஒரு இன்சிடென்ட் நடந்த பின்னாடிதான் அது நமக்கு தெரிய வருமே தவிர இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இப்ப ஒரு ஊர்வலம் போறாங்க, கண்ணீர் போக கொண்டு வீசுறோம் வைக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்ப இதை எப்படி நம்ம டாலரேட் பண்றோம்? இந்த சில பார்க்குங்கள்ல செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவாங்க. இந்த காலையில வாக்கிங் போறாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் பீட்டை போட்டு பண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்டையோ இந்த ஏரியாவில் போலீஸ் பீட் நிறைய வர ரவுண்ட்ஸ் வராங்க, ரவுண்ட்ஸ் வராத ஏரியாவுக்கு போவோம், எங்க கேமராவிலே அங்கே போறான்ல. அப்போ ஒவ்வொரு சம்பவம் நடந்த பிறகு நாங்க திருந்துறதை விட அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அடுத்தாப்புல நடக்கூடாது இல்ல. இங்க கேமரா எல்லாம் வச்சிருக்கு சார். கேமரா படத்தை பார்த்து தான் சார் குற்றவாளிகளுக்கு தவறு செய்யறவனுக்கு எப்படி அப்படி தைரியம் வந்தது? யார் கொடுத்தது தைரியத்தை? யார் கொடுத்தது? எடப்பாடி கொடுத்தாரு. எடப்பாடி தான் கஞ்சா வச்சுட்டு போய் ராயப்பட்டாங்க அடினாரா? ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட வாங்கி அடிக்கிறானுங்க. எங்க கட்சிக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி இந்த எதிர்கட்சிக்காரனுங்க பண்ற சதி சார். பூரா வேணும்ட்டு வன்முறையை தூண்டி விடுறது எல்லாமே அவங்கதான். இப்ப சந்திரபாபு நாயுடு நேத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? மது வந்து தவறான நல்ல குவாலிட்டி மது கொடுக்காதனாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி கஞ்சா, பிரவுன் சுகருங்கிறதெல்லாம் நான் கடுமையா அதெல்லாம் என்ன ஊர்ல தமிழ்நாடு பத்தி பேசுறோமா ஆந்திரால அங்க இருக்குங்கிறதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு. அங்க இருக்குன்றதாக நாடு இருக்குதா? இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதால இது தவிர்க்க முடியாது. ஒப்பிட்டு பார்ப்போம். அவரு நல்ல குவாலிட்டியான சரக்கு கொடுங்கன்றாரு உங்க ஆளு சந்திரபாபு நாயுடு. ஆனா நிதிஷ்குமார் சொல்றாரு ஒட்டுமொத்தமா ஒழிச்சிட்டோம், ஒரு முன்மாதிரி மாநிலமா இருக்கு எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு. அதான் அங்க இருந்து எல்லா பேர்லயும் இங்க தள்ளி விட்டு இங்க உக்காந்துக்கிட்டு அவங்க தானே இன்னைக்கு அதிகமா குடிக்கிறானுங்க, பான் பராக்கு போட்டுக்கிட்டு கிடக்கானுங்க. நீ வேற பீகார்ல இருக்கவங்க பூரா தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் பீகார்காரன் பூரா இங்க நாங்களா கெடுக்க வச்சோம். நிதிஷ் கெடுத்து இங்க அவரு வந்து சீர்திருத்தம் செஞ்சாரு, நீங்க செஞ்சது வந்து கெடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து தவறாவே எங்க அரசு மீது பழி போடணுங்கிறதுக்காகவே குற்றச்சாட்டுகளை அடுக்க வேணுங்கிறதுக்காகவே திரு ஏர்போர்ட்டார் அவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் கதை கட்டுகிறீங்க. இல்ல இதுல நம்ம கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா சார்? நீங்க நியாயம் தான் சார். அது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா அதையும் பாருங்க. நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவங்கள எல்லாம் பிடிச்சிட்டோம்ல. என்ன பிடிச்சிட்டீங்க? ஏங்க பாருங்க, இப்போ இந்த சம்பவத்தை ஒரு முன்மாதிரியா வடிச்சு அடுத்த குற்றம் செய்பவனுக்கு வந்து பயம் ஏற்படுகிறதா? அதான் சார் கேட்குறாரு முதன்மை கேள்வியா. அடுத்து ஒருத்தனுக்கு செய்ய முற்படுறான்னா அவனுக்கு எப்படி அது அவனுக்கு அந்த நாட்டம் வருது? அதுதான் அந்த குளிர் எப்படி விட்டு போச்சு. நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் இந்த மாதிரி தப்பு பண்றவன நட் ரோட்ல வச்சு ஹேங் பண்றதுக்கோ அல்லது காலக்கையை ஒடிக்கிறதுக்கோ சட்டத்துல இடம் இல்லை. இது புளுத்து போன பழைய சட்டம் எல்லாத்துக்கும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்துக்கும் தூக்கு கயிறோட தான் போலீஸ் அலையணும் இல்ல. இப்ப மற்ற நாடுகள்ல எல்லாம் வந்து எப்படி இருக்கு? நீங்க நாடுக்கெல்லாம் போகாதீங்க, ஸ்டேட்டை பாருங்க. நீங்க இந்தியாவுக்குள்ள பாருங்க. இங்க பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? ஏங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இங்க தேனாரும் பாலாரும் ஓடிச்சு, இப்ப அங்க போறா வத்தி போய் வந்து நம்ம வந்து தினந்தோறும் இத்தனை கிலோ கஞ்சா அங்க எப்படிப்பட்டது,
இத்தனை கிலோ கொக்கைன், இத்தனை கிலோ மெத்தபெட்டமின் வந்து பிடிபட்டது, இத்தனை புழக்கங்கள் மாத்திரைகள் வந்து பிடிபட்டதுன்னு நம்ம செய்தி பார்க்கலையே. ஆனா இப்ப நாள்தோறும் செய்திகள் வந்து ஒன்னமா இருக்கு. 15 நாள் என்ன பார்த்தா? இப்ப 15 நாள் வந்து நீங்க கொஞ்சம் அப்படி கவனத்தை திசை திருப்பிட்டீங்க. இந்த தேர்தல் சமயத்தை அப்படி சூடுவது. ஏங்க இப்ப கிட்டத்தட்ட இந்த 4 நாட்கள்ல ஏதோ ஒரு செய்தி படிச்சாங்க, 76 பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு என்னையா பண்றீங்க நீங்க? போடுறீங்க சரி, அப்போ இது போடுறது உண்மையான்றது ஒரு கேள்வி வருது இல்ல. இப்படி நீங்க தொடர்ந்து குண்டாசா போடுறீங்கன்னா குண்டெல்லாம் உள்ள தானே இருக்கணும். அப்ப நீங்க போடுறது குண்டனை போடுறீங்களா இல்ல குண்டனை காட்டி கொடுக்கணும் போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இவ்வளவு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் குண்டாசு அதிகமா போடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் முதல் மாநிலமால இருக்கணும். ஏன் மோசமான மாநிலமா இருக்கு? முதல் மாநிலமா தான் சார் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில முதல் மாநிலம் தான் தமிழ்நாடு. ஐயா, இந்த சட்ட ஒழுங்குல கூட இந்த ரவுடிசத்தை ஒழிக்கிறதுல வந்து யோகி மாடல் தான் வந்து ஆகச்சிறந்த மாடல். அவர் பார்த்தீங்கன்னா ரவுடிசத்தை வந்து நல்லாவே கட்டுப்படுத்திட்டாரு, என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அவருக்கு பாருங்க, மனித உரிமை மீறல்னு ஒருத்தர் இருக்கான். நம்ம எதிர்கட்சியா இருக்கனால ஊன்னா ஓடியாந்துறான் தமிழ்நாட்டுக்கு. லேசா ஒரு 2 அடி அடிச்சாச்சுன்னு அந்த ஒண்ணும் இல்ல, இந்த சவுக்கு விளக்கண்ண இவனே கையை ஒடிச்சுக்கிட்டு நான் போலீஸாரு கையை ஒடிச்சாருன்னு சொல்லி தன்னைத்தானே ஏற்கனவே உடைஞ்ச கைய அப்படி விட்டு திரும்பிட்டான். அந்த பிளேட் உள்ள வச்சிருக்கான்ப்பா, அவனுக்கு ஆப்ரேட் பண்ணி பிளேட் உள்ள வச்சிருக்கான். அப்படி திருனா வந்துருமா. இப்ப நேத்து கூட ஒரு எக்ஸசைஸ்ல பார்த்தேன், இத பின்னாடி பக்கம் கொண்டு போறான், இத முன்னாடி பக்கம் கொண்டு போறான், இந்த தலையை பின்னாடி கொண்டு போறான், என்னென்னமோ பண்ண. அவனோட சிசினா அவன்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பான் போல இருக்கு. அது ஏதோ அது திரிவு உண்மையிலேயே அது உடையலையா, போலீஸும் அடிக்கலையா. இவனா அந்த பிளேட்டை அப்படி திருப்பி விட்டுக்கிட்டு கை இது வந்து எக்ஸ்ரேல வந்து எலும்பு முறிஞ்சு போன மாதிரி காட்டுதான். திருட்டு நாய் இல்லையா? அப்ப கலைஞரும் அரெஸ்ட் பண்ணுவோம் சொன்னாரு. என்ன முருகேசன்ற ஒரு அதிகாரி வந்து என்ன கை பிடிச்சதுனால எனக்கு வலி வந்துருச்சு, அவர் வந்து முருகேசன் அப்படின்ற பேர் வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ கலைஞரும் வந்து அந்த மாதிரி ஏதாவது. அவரு வயசானவர், அவருக்கு அப்ப என்ன 85 வயசு. அவரை போய் 80 வயசு ஐயோ ஐயோ கத்துறாரு. 80 வயசு இருக்கும், 80 வயசு. சரியா? அவரை போய் இப்ப அப்படி கைய பிடிச்சா அவர் என்ன இருக்கும், எல்லாமே எலும்பு தான் இருக்கும், பெயின் இருக்கதானே. இப்ப என்னையவே பச்சுக்கோ, ஏன்னா என் வயசுக்கே என்ன வந்து நீ இறுக்கி பிடிச்சேன்னா பெயின் இருக்கும், கை சவந்து போயிடும். அதனால கலைஞர் வந்து முருகேசன். ஆமா என்னதான் சொல்ல வரீங்க ஃபைனலா? ஊதி சார் ஐயா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாள்தோறும் நடக்கும் எங்களுக்கு, அங்க எங்க தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் வந்து இந்தியாவுக்கு நான் தான் முன்மாதிரி அப்படின்றாரு. தஞ்சையில அதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொழிலதிபரே வந்து பட்ட பகல்ல வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் தன்னுடைய மகன் முன்னிலையிலேயே. கூலிப்படை இந்த கல்ச்சர் மீண்டும் உருவெடுத்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னைக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை தொழிலதிபர் இருக்கிறாங்க? பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. பல லட்சம் பேர் இருப்பாங்க. பல ஆயிரம் லட்சம் பேர் இருப்பாங்க. நேத்து ஒரு ஆள் தானே கொண்டாங்க. என்னங்க ஐயா, அதாவதுங்க காவல்துறை செயல்பாட்டுகள் மீது சில காவல் அதிகாரிகள் மீது நம்ம கூட முரண்பாடு இருக்கும். இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்கன்னு. ஆனா அந்த காவல்துறை உடுப்பு மீது ஒரு பயம், ஒரு அச்சம் கலந்த பயம் இருக்கணும். அப்பதான் குற்றவாளிகள் பயப்படுவான். ஏதாவது ஒரு குற்றம் செய்யணும்னு நினைச்சுன்னு இருப்பான். ஒரு சும்மா 2 போலீஸ் அந்த பக்கம் பைக்கில் அப்படி போனாலே அவனுக்கு அந்த காக்கி சட்டை பார்த்தா ஒரு அச்சம் வரும். சார், காவல்துறை உங்களுடைய நண்பன்னு எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொரு காவல்துறை உங்களுடைய எதிரின்னு போட்டுருவோமா? அது ஒண்ணுமே போடாம இருந்தாலும் பரவாயில்ல, நண்பன் சொன்ன உடனே அவன் காவல்துறை உங்க நண்பன் அதை படிச்சுட்டா மாப்பிள்ள சிலேண்டா அப்படின்னு பண்றீங்களா? அவன் போலீஸ்கிட்டே போய் நெற்பட்டி கொடு, சீட்டு இருந்தா கொடு, போட்ட சீட்டு கொடுன்னு கேக்குறாங்க. இல்ல இது உண்மையில உங்க கருத்தா இல்ல திமுக கருத்து? திமுக கருத்து இல்ல, என் கருத்து தான். எல்லாமே நான் பேசுறது என் கருத்து தான். இத வந்து கட்சியை இழுக்காதீங்க. அருமையான தத்துவம் சொல்றாரு. காவல்துறை உங்க நண்பன் இப்ப எழுதி போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த பயலுவா சிகரெட் கொடு, தீப்பெட்டி கொடுன்னு கேக்குறானோ. போன ஆட்சியில வேற மாதிரி எழுதி போட்டுருந்தாங்க, அப்ப சரியா இருந்தது. இப்ப வந்து நம்ம முதல்வர் வந்து இதை கொஞ்சம் மாத்திட்டாரு. அப்ப மாத்திரங்களேன் திருப்பியும். காலகாலமா அப்படிதான் இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி அது அப்படி மாத்திருவோமா? காவல்துறை உங்கள் பகைவன்ட்டு இல்ல, கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன். கரெக்டா? எதுவுமே போட வேணாம், சும்மா இருந்தா போதும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி மாதிரி. இது ஒரு விளக்கமாங்க. இது என்ன விளக்கமா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? ஐயா, தனி மனிதன் அதிகமா, குற்றவாளிகள் அதிகமாயா? குற்றவாளிகள் தான் அதிகம். ஐயோ, என்ன இது? ஆமாங்க,
இன்னைக்கு எந்த மனிதன் எப்ப எந்த நேரத்துல என்ன செய்வான்னு யாருக்குமே அப்ப தெரியும். எல்லாருமே கஞ்சா வைக்கிறேன்னா எல்லாமே கஞ்சா வைக்கிறாங்க சொல்ல விடலாங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. எல்லாருமே எந்த நேரத்துல யாரு என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் அப்படிலாம் நீங்க பொத்தமா சொல்லக்கூடாது. அதாவது ஒருத்தன் தன் இதுல ஈடுபடுறான், அஃபென்ஸ்ல ஈடுபடுறான் அப்படின்னா ஒண்ணு வறுமையில ஈடுபடுவான், இல்லாட்டி முன் விரோதம் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாரும் அப்படிதான் இருக்கானா சார்? எல்லாருமே அந்த மாதிரி இப்போ சார் வறுமையில இருக்கிற எல்லாரும் திருடுவானா சார்? அந்த சர்க்கம்சஸ் அந்த சூழல். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு இப்ப கண்ணகி நகரில் இருக்கிற எங்களோட சொந்தங்கள் எல்லாத்தையும் அக்யூஸ்ட்னு சொல்றான். ஏய் கண்ணகி நகர் நீ அப்படின்னு ஒரு பார்வை இன்னைக்கு வந்திருக்குன்னு வச்சுங்களேன். கண்ணகி நகரில் இருக்கிற என் சமூகம் எல்லாமும் அக்யூஸ்டா? எல்லாரும் ஒரு ஏரியாவில் எங்கெங்கயோ இருந்தோம். ஒரு 50-100 ஏரியாக்களை கொண்டாந்து போடுறாங்க, ஒரு இடத்துல டம்ப் பண்றான். இப்போ ஒரு ஏரியாக்கெல்லாம் ஒருத்தர் 2 பேர், ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் 2 பேரும் அப்படி இப்படி இருப்பான்னு வச்சுங்க. அப்போ ஒரு 50 ஏரியாவில் கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே டம்ப் பண்ணோம்னா ஒரு ஏரியாவுக்கு 2-3 பேர்னா 50 ஏரியாவுக்கு 150 பேர் ஆயிடுறான். என்ன பண்ணுவான் இவன்? 150 பேர் சுத்தி சுத்தி அங்கேயே அதுல எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நம்ம ஜாதி அது மயிராது எவனா தான் அப்படின்ட்டு தானே அவன் பார்ப்பான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல் நீங்க உருவாக்கிட்டு போடுறா. கண்ணகி நகர்ல போலீஸ் எங்கேயும் அங்கேயும் ஒரு பையன் வெளியே வரக்கூடாதுடா, எல்லா அக்யூஸ்டா கண்ணகி நகரா அவனுக்கு வேலை தராதிங்கப்பா, அங்க அக்யூஸ்டா இருக்கிறான் நம்ப அப்படின்னு படித்த இளைஞர்களும் வேலையை மறுக்கிறாங்கல்ல. இன்னைக்கு அந்த கண்ணகி நகர்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இல்லைங்க, நாங்க திறப்பாவே இது கடை ஆதார் கார்டை கொடுனா அப்புறம் ஏய் நீ அக்யூஸ்டா, அதான் தான் கண்ணகி நகர்னு சொல்லாம நீ மாத்தி சொன்னியா அப்படின்னு ஒரு நிலைமை இன்னைக்கு எதாச்சும் வந்துடுச்சு சார். இந்த சூழலை யார் உருவாக்கியது? கருணாநிதி அவர்கள் உருவாக்கினார். கண்ணகி நகர்னு முதலா கட்டினது கருணாநிதி ஐயா தான், ஐயாவுக்கு தெரியும். அப்போ நீங்க இந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு சிலரை உருவாக்கிட்டு எல்லாமே அப்படி இருக்கிறான். இப்ப கண்ணகி நகர் முள்ள அக்யூஸா இருக்கான்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு பொது சமூகத்தை அப்படி நம்ம ஒரு குற்ற பின்னணியை நம்ம சுமத்தக்கூடாது இல்ல. சமூகத்தெல்லாம் இல்ல சார், இன்னைக்கு எல்லாம் சேர்ந்த பிறகுதான் சார் இளம் விதவைகள் அங்க நிறைய ஆயிட்டாங்க சார். நிறைய பேர் பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க சார். குழந்தை பசங்க பள்ளிக்கூடம் டிராப் அவுட் ஆகி போச்சு. சின்ன வயசுல பிள்ளைங்க தவறி சில தவறான வேலைகளை ஈடுபட்டுறாங்க. அப்போ அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அங்க இருந்து வேலைக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி வந்துடுறாங்கல்ல. இவன் 6-7 மணிக்கே கிளம்பிடுறான், 8 மணிக்கு இங்க வேலைக்கு இருக்கணும்னு. அப்ப பிள்ளைங்க தன்னிச்சையா ஒரு வேலை இல்லாம இருக்கிற வெள்ளாம சேருமா? அப்போ அது சில சிக்கல்கள் அதுல உருவாகுது. அதான் நான் சொன்னேன்ல, சொந்த சமூகம் கூட பார்க்காம இந்த சமூகத்துல இருக்கிறவன் மற்றவன் எல்லாரும் ஒரு அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிடான்னு வச்சுக்க. அப்போ மொத்தமா இன்னைக்கு கெட்டு போய் நிக்குது இல்ல. இதையெல்லாம் நீங்க தவிர்த்திருக்கலாம். ஒரு சமூக அக்கறையோட இதை பார்க்கணும்ல. எவனோ ஒரு கம்யூனிட்டி கெட்டு போட்டோம் கர்மம் அப்படின்ற எண்ணம் தானே அது. இல்ல அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இந்த தஞ்சையில் அந்த நடந்த சம்பவம் கூலிப்படையினுடைய கல்ச்சர் மீண்டும் உருவெடுத்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஐயாவும் உங்களுக்கு சாரும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு, பல லட்ச அதிபர்களில் ஒருவர் தானே மரணம் அப்படின்ற மாதிரியா நீங்க கடந்து போயிட இல்லையா? அதை நாங்க கடந்தெல்லாம் போக மாட்டோம். கண்டிப்பா அந்த குற்றவாளிகள் நடவடிக்கை. ஐயோ திரும்ப திரும்ப இந்த கதை சொல்லாதீங்க. ஆணி வேற நாங்க அடியோட வெட்டி சாச்சிருவோம். கூலிப்படையா இருந்தா கூட அதெல்லாம் விசாரணை பண்ணி ஆணி வேற நாங்க வேரோட பொசுக்கி பார்த்து ஆணி வேற அப்படி இப்படி சுத்தி உங்க கால் கீழே நிக்க போகுது. பரவாயில்ல. இல்ல அதே போல காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து மின் தடை வழக்குகள் விசாரிப்புல கூட டார்ச் லைட், போன் டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு விசாரணை பண்ணிட்டாங்க. எங்க பார்த்தாலும் அதே அங்க கேக்குறீங்க, என்கிட்ட கேளுங்க. இங்க பாரு, தமிழ்நாட்டுல எத்தனை நீதிமன்றம் இருக்கு? எவ்வளவு நீதிமன்றம் இருக்கு? மாவட்டம் தோறும் பல நீதிமன்றங்கள் இருக்குல்ல. சென்னையில எவ்வளவு இருக்குது? எல்லா இடத்துலயும் செல்போன் டார்ச் வச்சு கோர்ட் நடத்துனாங்க. என்னங்க அது அநியாயமா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு இல்ல. அதாவது ரொம்ப குசும்புதான் இல்ல உங்களுக்கு? இல்ல இப்ப உங்களுக்கு தான் குசும்பு. இல்ல ஒரு கோர்ட்ல நடந்ததுக்கு எல்லா கோர்ட்லயும் கரண்ட் கட் ஆன மாதிரி பேசுறாங்க பாருங்க. ரொம்ப மனசு வலிக்குது சார். காமாட்சி நாயுடு ஐயா பதில் மூர்த்தி சாரை கொடுத்தாரு. அந்த பதில உங்களோட பதிவு அதுக்கு எடுத்துக்கோ ஐயா. இது திடீர்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சிருச்சு. அணில் எதுவும் போலியா? 1 ஹவர்ல திரும்ப பவர் வந்துச்சு. அதை கவனிச்சிங்களா? கவர் போச்சு, திரும்ப 1 ஹவர்ல வந்துருச்சு.
அதான் அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிருச்சு. அது அதிமுக டிரான்ஸ்ஃபார்மர், எடப்பாடியார் டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா. எடப்பாடி காலத்துல 5 பேர் போட்டுருக்காங்க. அவங்க வந்து அப்ப வாங்கினதுல நிறைய திருப்பி அனுப்பிச்சாங்க. கல்கட்டால இருந்து அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க செங்கக்கல்ல உள்ள வச்சு, அது பெரிய கதை தெரியுங்களா மூர்த்தி? சரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதான். அதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாச்சு. சரி, அதுல இப்ப முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடு தான். அது என்ன விசாரணை செஞ்சோம் நம்ம திமுக ஆட்சியில அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் அந்த நடந்துட்டு துறை சார்ந்த அமைச்சர் எஸ்பி வேலுமணி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற ஒரு கேள்வி அது இருக்குல்ல. எஸ்பி வேலுமணி இல்ல, ம். நத்தம் விஸ்வநாதன். மத்த விஷயம் இல்ல. அதுல அவருக்கு என்ன வந்து அதெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டோம். அப்புறம் என்ன என்ன இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. நீங்க கூப்பிட்டு பேசிட்டோம்ல, பேசிட்டோம்ல. பேசணும். அப்புறம் என்ன? இல்ல திருமூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிமன்ற வளாகத்துல வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு? சார், இன்னைக்கு மின்வெட்டுங்கிறது தவிர்க்க முடியாம ஆயிப்போச்சு. அது என்னவோ தெரியல, ஏதோ தெரியல. திமுக வந்தால ஒன்னும் மழை பெய்யாது, இல்ல பேஞ்சு கெடுத்துரும். கம்பல்சரி கரண்ட் கட் ஆயிடும். வந்துட்டாங்கப்பா, ஆச்சா பேசிட்டு இருக்கையிலே போச்சா? வந்து பல முறை மின் தடையா இருக்கு. ஆமா, போச்சா? கரண்ட்டுக்கு இவங்களுக்கு அவங்க 7ஆம் பொறுத்தான். நம்ம என்ன பண்றது? ஏதாவது பரிகாரம் போய் எங்கன்னா அந்த ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு கோயிலுக்கு சொல்றாங்கண்ணே, ஜெயலலிதா மேரோட யானை கொடுத்தாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போய் ஏதாவது பரிகாரம் இல்ல சார், ஏற்கனவே வந்து திமுக 40-40 வெற்றி பெற்றது வந்து சபரீசன் அவர்கள் திருச்செந்தூர்ல வந்து சத்ரு சின்ஹால யாகம் செஞ்சதுனாலதான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, உண்மைதானே? யாகம் நடத்தலையா? கோயிலை பூட்டி விட்டு யாகம் நடத்தினாங்களா இல்லையா? அந்த அவர் என்ன சொன்னாரு, இது வந்து அந்த பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துக்கு பேரு வந்து ஏதோ சொன்னாங்களே, அந்த மண்டபம் வந்து அந்த இவருடைய ஒய்ஃப் பேர்ல இருக்கு, முருகனுடைய ஒய்ஃப் பேர்ல. அந்த இதுலதான் நடந்துச்சு. எந்த முருகன்? அதான் நம்ம இப்ப திருச்செந்தூர் முருகன் இருக்காருல்ல, வள்ளி பேர்ல இருந்ததா? வள்ளி கொகையில நடந்துச்சான். சோ வள்ளி கொகையில நடந்தது. இப்ப இவரு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கோயிலையே நிறைய சாத்திட்டு பண்ணாங்க. இப்ப நாங்களா சொல்றோம், பத்திரிகையில வந்து செய்திதான். நாங்களா போய் யாகத்துக்கு சொல்லிய பொறுமை கொடுத்தோம். இல்ல, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வள்ளி கோகை. இல்ல, நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க தானே சார்? வள்ளி கோகைங்கிறது ஓப்பன், அது யாரு வேணாலும் சரி, யாரு வேணாலும் பார்க்கலாம். இப்ப எல்லாரும் போய் அங்க எதிரிகள் நாசம் யாகம் நடத்துறாங்களா? சரிங்க, நான் என்ன கேக்குறேன், எதிரிகள் நாசமாயி போகணும்னு பண்ணுனா, நாங்க பண்ணா நீங்களும் போய் பண்ணா, அப்ப யார் நாசமா போவா? எதிரிகள் நாங்க பண்ணலையே, யாரு பண்றாலும் அவனுக்கு அந்த பலன். ஒரு நிலை இருந்திருந்தா இதே ஊறி போய் இருக்கக்கூடிய பிஜேபி போய் பண்ணாம இருக்குமா? இல்ல, சிலர் வந்து இப்ப நீங்க எல்லா சாமி கும்பிடும் மாந்திரிகம் பண்ண மாட்டான். நான் இது மாந்திரியுமா? இது மாந்திரி இல்ல, இது வந்து ஐயா, இது மாந்திரியம் இல்ல, மதிமுக்கால். இது மந்திரம் கால் மதிமுக்காலா? மதிமுக்கால் தந்திரம். 4 காசு வாங்குறதுக்கு இந்த இவங்க பிராமணர்ஸ் எல்லாம் பொண்ணு. அப்ப உங்க மருமகனையா ஏமாத்திட்டாங்க. ஆமாங்க, என்னங்க இதெல்லாம் கோயில் இந்த நூற்றாண்டுல இதெல்லாம் பகுத்தறிவு. அப்ப அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்த நூற்றாண்டுல நீங்க நம்புறீங்களா? ஜெயலலிதா எத்தனை கோயிலுக்கு பேசும்போது எறும்புது சாபம். ஆமா, சாபம் தான். ஜெயலலிதா எத்தனை கோயிலுக்கு போச்சு, எத்தனை சாமியை கும்பிட்டுச்சு, எத்தனை யாகம் வளர்த்துச்சு. ஏன் அந்த அம்மா கடைசியில அவ்வளவு கஷ்டப்பட்டு செத்துச்சு? என்ன கஷ்டப்பட்டு செத்தாங்க? என்ன கஷ்டப்பட்டா? கருணாநிதி அவர்களை விட அவங்க கஷ்டப்பட்டு செத்தாங்களா? கருணாநிதியும் கஷ்டப்பட்டு தான் செத்தாங்க. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப 2 பேரும் தான். அவரு சாமியே கும்பிடாதவரும் கஷ்டப்பட்டாரு, சாமி கும்பிடாமவும் கஷ்டப்பட்டுச்சு. இயற்கை சார். அது உயிருடன் இருக்கும் போதும் போராட்டம் பண்ணி தான் வாழ்ந்தாரு. மரணிக்கும் போதும் அவருக்கு இடம் கிடைக்கும் போது கூட போராட்டம் பண்ணி தான், மரணித்த பிறகும் போராட்டம் நடத்தியவர். வாழ்க்கையே போராட்டம் தான், என்ன பண்றது? என்ன போராட்டம் பண்ணாரு? காவிரியில தண்ணி கொடுக்காம எங்க அப்பாவோட உடலை அடக்கம் பண்ண மாட்டாங்க, அவர் கல்லறைக்கு போக மாட்டாரு, போராட்டம் பண்ணாங்களா? என்ன போராட்டம் பண்ணாங்க? என்னவோ இடம் கொடுக்க சொல்லி, பீச்சில் இடம் கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அது எடப்பாடியாரின் பெருமனதான். அடடா, இல்ல சார், ஸ்டாலின் அவர்கள் கையெல்லாம் பிடிச்சி கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கேட்டதுக்கு தான் அந்த கடைசியில் நீதிமன்றத்துக்கு போயில வாங்கிட்டு வந்தான். நீதிமன்றத்துல ஏற்கனவே போட்ட வழக்கை வாபஸ் அங்க வச்சீங்க. சும்மா கதை விடாதீங்க. இன்னுமோ யாருக்குமே அந்த மனுதாரர்களே வந்து பிரஸ்மீட் பண்ணாங்க இல்லையா, நாங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா சார். எப்படி வாங்கினாங்க சார்? எப்படி வாங்கினாங்க? வேற பேசிப்பாங்க. வேற என்ன? ஏதோ ஒரு பேசிதானே வாங்கினாங்க. இல்ல, கருணாநிதி மரண அறிவிப்பு வந்த உடனே ஐயோ அவர் அங்க வைக்க முடியாது. சமூகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும், அவர் ஒரு தமிழீழ தலைவர், ஒரு பெருந்தலைவர் அப்படிங்கிறது. என்ன அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்? எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? ஏங்க ஆட்சி கேக்குதுங்க, என்ன பண்ணிருப்பாங்க? எடப்பாடியின் பெருந்தன்மையை நாம வந்து இதுல வந்து
சும்மாலாம் இப்படி எடப்பாடியாரே இதை ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சார். இல்லங்க அவங்க ஆட்சி காலம் அவரே சொல்லியிருக்காரு சார், நீங்க ஏன் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏன் இடம் கொடுக்கலன்னு சொல்லி அவரே பல மேடைகள்ல கேட்டிருக்காரு சார். மேடையில கேட்கறது வேற சார். ஒருத்தங்க போய் இறந்துட்டாங்க, எங்க அப்பா போனது, எங்க அப்பாவோட உடலை நாங்க அங்கதாங்க வைக்கிறோம், நீங்க பண்ணுங்கன்னா இறக்கமே இல்ல பையோ உங்க அப்பா என்ன தரமா பேசுறாரு, அதெல்லாம் விட முடியாது நான் சொல்ல முடியும். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார். மேடை வேற, வந்து பிராக்டிக்கலால நடக்கிற விஷயங்கள் வேற இல்ல. அப்ப அந்த சார் அந்த பெருமை கூட அவர் கொடுக்க மாட்டீங்களா? இதே நீங்க ஆட்சியில் இருந்து வேற ஒருத்தர் இறந்து தானே கொடுத்துருப்பீங்களா? அந்த 2 டிஃபரன்ஸ் ஒத்து பாருங்க. சரி, முனைவர் காமாட்சி ஐயா, நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஐயா கூட சொன்னார், நம்மளும் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறோமா? சபரீசன் அவர்கள் ஒரு யாகம் செஞ்சிருக்காங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு சாமி பூதங்கிறதுலாம் நம்பிக்கை. அத்திவரதர் போய் வருஷத்துல குடும்பம் எந்த குடும்பங்க தமிழ்நாட்டுல? பாருங்க, இதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க எங்க குடும்பத்திலே ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அதுக்காக வந்து நாங்க அதை அவங்களுடைய தனிப்பட்ட மனித உரிமை மீறல் எல்லாம் நாங்க இது மனித உரிமை மீறல் நாங்க பண்ண விரும்பல. குறைந்தபட்சம் நம்ம வீட்லயாவது அந்த செயல்முறை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நாங்க இருக்க ஊருக்கு உபதேசம் செய்யறோம், வீட்டுக்கு செய்வோம் அப்படின்றாங்க. நாங்க ஊருக்கு உபதேசம் யாரையும் கட்டாயப்படுத்தும். இந்த சத்யராஜ் வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு தெரியுங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? இல்ல அந்த பகுத்தறிவு பண்ணாட விஷயத்தெல்லாம் பேசுறாருல, அப்படியே கருப்பா போட்டுக்கிறது. உங்களை நான் பெரியாரா பாக்குறேன், நான் பெரியார் இடத்தில் எடுத்த பிறகு நான் பெரியாராகவே வாழ்கிறேன். அது எந்த லைன்ல சொன்னார்னு எனக்கு தெரியல. கடைசியில அவங்க பிள்ளைக்கு திருமணம் பண்ணாங்க. இந்து வைதிக முறைப்படி அந்த ஐயர்கள்லாம் வச்சு அது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்களோ அதை பற்றி தான் பண்ணாங்க. எல்லாம் போய் கேட்கறாங்க, அதே மேடையில இவ்வளவு பகுத்தறிவு, நான் தான் பெரியாரு அப்படி இப்படின்ற, என்ன அப்படி பண்ணிட்டு சத்யராஜ் அப்படின்னு கேட்டவருங்க அமாவாசை மாதிரி ஒரு பயில சொன்னாரு. நான் வந்து இதுல இருக்கிறேன், எங்க வீட்டு ஆளுங்க வந்து அப்படி நடத்தணும்னாங்க, நான் என்ன பண்றது? என்ன மயிர்களை வெளியில வந்து பேசுற, உன் வீட்டுல பேச முடியல உன்னால, வெளியில வந்து அது இல்ல இது இல்ல. அதுல வேற இவனும் அந்த அந்த ஐயர் என்ன மந்திரம் ஓதுறாரு தெரியுமா? முதல்ல நான் மொண்டாடி கூட படுப்பேன், அதுக்கப்புறம் தான் நீ படுப்ப, இப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அது சார் என்ன அது அவன் என்ன கர்மம் சொல்றானே நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. என்னவோ காசை கொடுத்தா வந்து கொஞ்ச நேரம் கையமையா ஏதோ சொல்லிட்டு போறாருதான் நம்ம நினைச்சிருந்தோம். அதுல இவ்வளவு செக்ஸ் விஷயங்குதுன்னு ஒரு முழுக்க பேசுனீங்களே, அப்புறம் அந்த அர்த்தம் உங்களுக்கு தானே கேள்வியும் முன்வைக்கப்படும். இதுதான் சார் பகுத்தறிவு கர்நாடகின் உண்மையான முகம் இல்லையா? அதாவது சத்யராஜ் அவர்கள் பெரியாராகவே நடித்தவர். அந்த பெரியார் படத்திற்கு நான் சம்பளம் கூட வாங்கவில்லைன்னு சொல்லக்கூடிய சத்யராஜ் அவர்கள் வீட்டிலே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா என்ன சார்? நான் தான் சொல்றேனே, தனி உரிமை மனித மீறல் நாங்கள் செய்ய விரும்பல. தனி உரிமை மனித மீறல் இதெல்லாம் புது வார்த்தை. அவங்க குடும்பத்துல இருக்க, அவங்க குடும்பத்துல அவங்க மனைவியோ பிள்ளைகளோ அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அது அவங்க இஷ்டம். அதுக்காக அவங்களை இவர் கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தினா அது ஊருக்கு உபதேசம் பண்ணுவீங்க. ஊருக்கு நாங்க வந்து சொல்றோம், நீங்க எடுத்துட்டு. சீமான் அவர்கள் தன்னோட மகனை வந்து ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம்னா நீங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க. இது ஆக்கலாமா? தவறு தானே? எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து விமர்சனம் பண்றாங்க. ஆமா, இவர் பேசுறது தமிழ் பேசுறாரு, அதுக்கப்புறம் ஆங்கில பள்ளியில சேர்த்தாங்க, கடவுள் மறுப்புடுவீங்க. இந்து மதத்தை ஃபுல்லா நீங்க புண்படுத்திட்டு உங்க வீட்டார வந்து செய்யலாமா? அதை இங்க பாரு, இந்துங்கிறது ஒரு மதம், அவ்வளவுதான். நாங்க வந்து இந்துத்துவாவுடைய கொள்கைகளை கடைபிடிக்கல. இந்துத்துவாவுக்கே இப்ப யாரும் போல. அதுல இருக்கிற அந்த சில விஷயங்கள் நடக்குதுல்ல, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள் உங்களால் சொல்லப்பட்ட சார், அது தவறு சார். யாரா இருந்தாலும் தவறு. சாதாரண ஒரு வார்த்தை சொல்லி விட்டா வேற என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியும்? வந்து நடக்கக்கூடிய காரியங்களுக்கு வந்து யாரு வந்து மந்திர உதவுறாரு? ஐயர் வர்றாரா இல்ல வேற பிற சாதியினர் வர்றாங்க? அது ஐயர் வந்தாலும் சரி, இல்ல ஆம்பியா கம்யூனிட்டி வந்தாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க அதுக்கு எங்களுக்கு அது சம்பந்தம் இல்ல. பூணூல் போட்டவாகிட்ட வந்து அது தீர்த்தத்தை வாங்கி பேசா சாப்பிடுவேன் வாங்கல. நாங்க வாங்க போனா ஐயர்கிட்ட போய் நிக்கிற மாதிரி அறிவு கட்டவன் எங்களை வைவீர். ஆமா, நல்லா இருக்குமே உங்க பகுத்தறிவு பகலவனே நாங்க தான். இதெல்லாம் பார்த்தா உங்க பகுத்தறிவு பல்ல இழிக்குது. இருக்கட்டும், நீங்களாவது இழிக்காம இருங்க. உங்களோட இருவரோட கருத்தை பதிவு